இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மாங்காய் பச்சடி தான். எப்பயும் செய்கிற மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு ஜாம் டைப்பில் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி மாங்காய் பச்சடிக்கு ஒரே ஒரு மாங்காய் தான் வாங்கியிருக்கேன். ஒரு மாங்காயில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தோலை சீவிடலாம். தோல் சீவியாச்சு. இப்போ நம்ம தேங்காய் சீவலில் நல்லா மெதுவாக சீவி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து சீவினா ரொம்ப தண்ணியாக வந்துடும். கொஞ்சம் லைட்டாக மேலட்ட சீவுங்க. பாருங்கள், சூப்பராக சீவி எடுத்துட்டோம். ரொம்ப தண்ணியே விடலை பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம அடுப்பில் கடாய் ஒன்று வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. அதிகமாக விட வேண்டாம். கடுகு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்த உடனே இந்த மாங்காய் அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். 1 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வதக்கிக்கலாம். மாங்காய் கொஞ்சம் வதங்கிக்கும். நல்லா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். பாருங்கள், மாங்காய் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் இதுக்கு தேவையானது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. கிளறிட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம். இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு மாங்காய். இப்போ நான் 1 கப் அளவுக்கு வெல்லம், இந்த வெல்லம் ரொம்ப சுத்தமான வெல்லன்றதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். உங்கள் வெல்லத்தில் மண் தூசு இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா காசி வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ அப்படியே தட்டு போட்டு மூடிடலாம். 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 2 நிமிஷம் கழித்து பார்த்தோம். மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிளற சரியாக போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா மாங்காய் பச்சடி நல்லா திக்கான பக்குவத்துக்கு வந்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அல்வா பதம் மாதிரி இருக்குது. இந்த டைமில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை தூவி இறக்கிட வேண்டியது தான். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் மாங்காய் பச்சடி. இந்த மாதிரி புதுவிதமாக நம்ம செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ செஞ்சாலும் காலி ஆகிடும். தேங்க்யூ.